ஹலோ காய்ஸ், இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி லைசன்ஸ் ஈஸியாக வெளியே எடுத்து தான் பார்க்க போகிறோம். ஸோ நானும் பைக் எடுத்தாங்க லைசன்ஸுக்கு 3 மாதம் ஆயிடுச்சு. எப்படி எடுக்கணும்னு தெரியல. ஸோ நான் லைசன்ஸ் எப்படி எடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் தெரிஞ்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு தோணும், பட் நம்மளுக்கு அது எப்படி கிளியராக மைண்டில் கிளியர் இல்லை. எப்படி நடக்குது, என்ன பண்ணணும், என்ன கேட்பாங்க தெரியாதனால பண்ண மாட்டோம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி எடுத்தேன் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிரைவிங் ஸ்கூல் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு உங்கள் ஏரியாலே இருந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போங்க. அப்படி தெரியலனா மேப்பில் போய் நியர்பை டிரைவிங் ஸ்கூல்னு செட் பண்ணுங்கள், கிட்டே காட்டும். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு டிரைவிங் ஸ்கூல் தெரியும். நான் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 டிரைவிங் ஸ்கூல் காமிக்குது. சரி எது செட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்கனவே போயிருந்தாங்க. சரி அங்கேயே போகலான்ட்டு அங்கேயே போனேன். அங்கே போய் கேட்கும்போது கிட்டத்தட்ட 2500 சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1000 கட்டணும்னு சொன்னாங்க. நான் ஒரு 1000 பே பண்ணிட்டேன். அப்போவே ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸு 2 ஃபோட்டோ கேட்டாங்க. ஸோ அது கொடுத்துட்ட பிறகு நம்பர் கேட்டாங்க. ஆதார் கார்டு நம்பரா இல்லை என் நம்பரான்னு கேட்டேன். ஸோ ஆதார் கார்டும் கொடுக்க சொன்னாங்க. ஆதார் கார்டு லிங்க் பண்ண நம்பரும் கொடுத்தேன் எங்கள் அப்பா. அது அப்புறம் என் நம்பரும் நான் கொடுத்தேன். கொடுத்துட்டு சரி அப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் வாங்கிட்டு சில ஓடிபிலாம் கேட்டாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு வேலைக்கு பண்ணிட்டு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆர்டி ஆஃபீஸ் போனோம் எல்லாம் போட அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் என்னால் ஃப்ரைடே கொஞ்சம் வேலை இருக்கலாம் போக முடியாது அப்புறம் சொன்னேன். அப்போ அவங்க மண்டே அதை மாற்றினாங்க. ஸோ ஓடிபி கேட்டாங்க. சொன்னேன் எனக்கு மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி புக்கிங் ஸ்லாட் அப்படின்னு பண்ணாமலே ஆக்டிவ் ஒன்று. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்டேன். ஏன்னா ஆர்டி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் கேட்டேன் எங்கே இருக்குன்னு. நாங்களாம் எல்லாம் இருக்குது ஆர்டி ஆஃபீஸே போன ரிலேஷன் வாங்க எல்லாருக்கும் அவங்களே போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் போய் அங்கே திரும்ப சரி மண்டே போய் கேட்டேன் இந்த மாதிரி காலைல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆர்டி ஆஃபீஸே போல மண்டியாக போக சொல்கிறீங்க எல்லாம் இருக்குன்னு. அது உங்கள் ஆதார் கார்டு எது எறாரு சொன்னாங்க. ஸோ ஆதார் கார்டு ஒரு மிஸ்டேக் இருக்கா நீ போகணும்னு சொன்னாங்க. சரி நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது மட்டும் நீங்கள் கேட்டுப்போங்க. ஏன்னா நான் மேப்பில் சர்ச் பண்ண தப்பாக தான் காமிச்சிருந்தேன் நான் போல. அப்போ நான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவன் சொன்னான் மேப்பில் போட்டு கொடுத்தான். வீட்டான போய் கேட்கும்போது ஸோ அங்கேருந்து பைக் எடுத்துன்னு ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். நானும் ஒரு ஃப்ரெண்டும் அங்கே போயிட்டு ஒரு 9:30 போயிட்டேன். கரெக்டாக அவங்க எல்லாம் உள்ளே வராங்க. அப்போ தான் எல்லாருமே போலீஸ் போட்டு அவங்க ஆர்டி ஆஃபீஸ் மேம் போகுது. அவங்க இருந்தாங்க ஒரு மேமு. ஸோ அவங்ககிட்ட அங்கே எனக்கு டிரைவிங் ஸ்கூல்லேயே ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, ஒரு சின்ன ஒரு ஃபார்மு. ஸோ அதை அவங்ககிட்ட கொடுத்தேன். அவங்க கேட்டாங்கன்னா பைக் போட்ட போகிறேன் கீர் பைக் இது மாதிரி சொன்னேன். அவங்க சைன் போட்டு கொடுத்தாங்க. கொண்டா வெயிட் பண்ணாங்க. அப்புறம் ரூம் லைட் போயிட்டு வீடியோ போட்டு காமிச்சாங்க. அதுதான் ரொம்ப கொடூரமாகிடுச்சு. ரொம்ப ஆக்சிடென்ட் உண்மையான ஆக்சிடென்ட் வீடியோஸ்லாம் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தெரியும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போனாங்க. ஒரு கீழே நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க உட்கார வச்சு கம்ப்யூட்டரில் எடுத்துகிட்டு அந்த பேப்பர் ஒரு நம்பர் எழுதி கொடுத்தாங்க. ஸோ அந்த நம்பர் தான் வேணும். அது நம்பர் டிரைவிங் ஸ்கூல் கொடுத்த பிறகு அவங்க ஃபோனில் என் ஃபோனில் வர வச்சு அந்த பரிவாளன் அதை நம்ம வெப்சைட்டில் போயிட்டு அவங்க பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஒரு அந்த 20 மினிட்ஸ் வீடியோ பார்த்தேன். ஒரு சில 20 மினிட்ஸ் பார்த்து அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்போனா நான் கிட்டத்தட்ட நவம்பர் 8 போனேன் கரெக்டாக. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா கரெக்டாக டிசம்பர் 12 சொன்னாங்க. ஒரு மாதம் கழிச்சா சொன்னாங்க. அந்த டைமிங் தான் ஒரு இலையில போட்டு ஒரு மாதம் கழிச்சா பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதம் கழிச்சா சொன்னாங்க. நான் டிசம்பர் 12 போனேன். போகும்போது என்ன சொன்னாங்க திரும்ப அந்த இலையில பிரிண்ட் அவுட்டும் ஒரு ஃபோட்டோ வாங்கி கேட்டாங்க. அதுவும் கொடுத்தேன். கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா டிசம்பர் 24 சொல்லியிருக்காங்க அவங்க. ஆனால் என் காதில் வந்து அது டிசம்பர் 26 கேட்ச்சு. ஒரு தடவை தான் கேட்ச்சு. சரி கேட்டல சரி 22 சொல்லிட்டாங்க. நான் போயிட்டேன். 22 வரும்போது வந்தேன். எனக்கு ஒரு காலை 7 மணிக்காக சொல்லிட்டாங்க அங்கே அந்த ஆஃபீஸாண்ட. போனால் இது முடிஞ்சிச்சு பையன் அப்படி சொன்னேன். என் காலை வந்து சொன்னேன். சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி மீதி பே பண்ணணும் 2500 ரூபாயில் 1000 பே பண்ணிட்டேன். அன்றைக்கி இன்னும் 1500 அப்போ பே சொன்னாங்க. பே பண்ணிட்டேன். சரி புக் பண்ணாங்க. கரெக்டாக 7 சொன்னாங்க. அப்படி 22 வந்து 7 சொன்னாங்க. 2வது வாட்டி. ஸோ 7 போனேன். ஆனது ஒரு இதுவே பெரிய விஷயமே. எல்லாருமே நான் யூடியூப்ல நிறைய செட் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் சொன்னாங்க 8 தான் போடணும். பட் ஆனால் அவங்க ரவுண்டு போட விட்டாங்க. ஏன் தெரியல ஆர்டிஓ பண்ணாமல் கூட நினைக்கிறேன். ஸோ 8 கிடையாது. அதாவது ஒரு ரவுண்டு என்ட்ரியாக வரும். இப்படின்னா இப்படி போய் இப்படி வந்து இப்படி கட்டி உள்ளே போகணும். ஸோ அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது ஆஃபீஸில் இல்லாத போது ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ நிறைய பேர் ஜாலியாக பண்ணியிருந்தாங்க. நானும் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அது என் வீடியோ கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் அது ரவுண்டாக தான் கொஞ்சம் கஷ்டம் வச்சுன்னா அது கிட்ட திருப்பம். நான் ஃபஸ்ட் 2 பண்ண நல்லா பண்ணேன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. நீங்களும் சீக்கிரமாக போனால் நல்லா பண்ணலாம் ப்ராக்டிஸு. ஸோ அப்புறம் ஆஃபீஸ் வந்தாங்க. அந்த ரவுண்டு போட்டு காமிச்சேன். அதுக்கப்புறம் அதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கூட இருந்தான். அவங்களாம் வந்து கார் போட்டு நான் கார்லாம் போடல. ஸோ கார் போட்டு நல்லா சொல்லிட்டாங்க. கார் போட்டு காமிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அன்றைக்கி ஃபோட்டோ பிடிப்பாங்க. அவங்களுக்கு தனி ஒரு நாள் சொன்னாங்க. சரி எனக்கு பைக் போட்டனால அப்பயே போனேன். ஃபோட்டோ பிடிச்சாங்க. அவ்வளோதான். ஸோ சொல்லிட்டாங்க 10 நாள் வரன்ட்டு. நான் கிட்டத்தட்ட இதெல்லாம் எப்போ முடிஞ்சுன்னா 7ஆம் தேதியே அந்த ரவுண்டு போட்டு காமிச்சு 7ஆம் தேதி. கரெக்டாக எனக்கு லைசன்ஸ் 14ஆம் தேதி வந்துச்சு வீட்டுக்கு. ஸோ கிட்ட அப்பயே சொன்ன 10 நாள் ஒரு 7 நாள் தான் ஆகிருக்குல்ல. ஸோ அவ்வளோதான் எனக்கு இடையில லைசன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் எந்த ஏரியா உங்களுக்கு ஆர்டி எப்படி பண்ணீங்க, உங்களுக்கு ரவுண்டு போட்டு விட்டாங்களா இல்லை முக்கோணம் இல்லை உங்களுக்கு 8 எப்படி போட்டு விட்டாங்கன்னு சொல்லுங்கள். அது எனக்கு ஆச்சரியமாச்சு. அங்கே போயிட்டு போய் தான் பார்க்க ரவுண்டு போட சொன்னாங்க. 8லாம் கிடையாது எங்களுக்கு. ஸோ ரவுண்டு போட்டோம் அவ்வளோதான்.